எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க V3 மேன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, RIP பாகிஸ்தான். 1947 தொடங்கி 2025 பாகிஸ்தானுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்திய ராணுவம் வந்து மிக தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. அது ஏன், எதனால, எதுக்கு அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கே தெரியும். சரி, ஓகே, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு தடவையும் இந்தியாவை அட்டாக் பண்ணிட்டு அசால்ட்டா போய் எதையாவது குழியை தோண்டி உள்ள பதுங்கிக்கிற மாதிரி இந்த பாகிஸ்தான் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தடவை நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம திரும்ப பதிலடி இந்தியா கொடுத்துருக்கு. ஆனா இந்த தடவை ஒரு அளவு தாண்டி சுற்றுலா வந்த பயணிகள், அதாவது காஷ்மீருக்கு சுத்தி பார்க்க வந்த சுற்றுலா வந்த அப்பாவி மக்களை சுட்டு தள்ளிட்டு அசால்ட்டா நாங்க வந்து இப்படி நாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேற போட்டு, நீ எந்த மதம்னு கேட்டு, நீ என்ன அடையாளம், உன் அடையாளம் என்ன, உன் சமூகம் என்னன்னு கேட்டு அவங்கள வந்து கொடூரமா கொண்டுட்டு மிக சுதந்திரமா சுத்தி தர்றாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை இனிமே எதுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிற கடும் கோபத்துல இதுல வேற அவங்க வந்து சுட்டிட்டு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட போய் மோடி கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த தளபதி படத்துல லியோவை பார்க்கணும் தளபதி சொல்லுவார்ல, தளபதிட்ட கேட்பாங்கல்ல, அப்ப லியோவை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரிதான் அந்த டைலாக் இருக்கு. இப்போ மோடி கிட்ட சொல்லவும் மோடி கிட்ட சொல்லிட்டாங்க. யாரு? அந்த இறந்து போன அப்பாவி மக்களுடைய அந்த மனைவிகள், மனைவி பெண்கள், தாய்மார்கள், பெண்கள், இவங்க வந்து மோடி கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆபரேஷனை ரெடி பண்ணி பாகிஸ்தானுக்குள்ள அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, இதனால என்ன ஆக போகுது அப்படிங்கிறத சில முட்டாள்கள் மனித நேயங்கிற பேர்ல ஹியூமானிட்டி அந்த மாதிரி பேசுறதுங்கிற ஒரு பைத்தியகாரத்தனமா சில விஷயம் பேசிக்கிட்டு இந்த சினிமால திரிவாங்கல்ல, அவங்க சில அரசியல்வாதிகள்ல மக்கள் இந்தியா நாட்டு மேல பற்று இல்லாம தெரிவாங்க சில பேர், இவங்கள மாதிரி ஆளுகள்லாம் சில முட்டாள்தனமான விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இதை வந்து இன்னும் அரசாங்கம் வந்து அதை இது பண்ண வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப முட்டாள்தனமா இந்த மாதிரி பேசி தர்றாங்க. இது வந்து மத்திய அரசு உடனே கண்காணிச்சு இந்த மாதிரி பேசுறவங்களை தூக்கி ஆயுசுக்கு வெளியே வராத அளவுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல வந்து உள்ள போடணும்னு சொல்லி மிக கடுமையா கேட்டுக்கிறோம். ஒரு இந்திய நாட்டின் குடிமகனா கேட்டுக்கிறோம். சரி, ஓகே, பாகிஸ்தானியர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற இதுல பாகிஸ்தானியர்கள் என்ன பண்ணாங்கிறத விட பாகிஸ்தான் மக்களும் அப்பாவி மக்கள் இருக்காங்க. ஆமா, இருக்காங்க. இந்தியாவும் எல்லா மக்களுமே இருக்காங்க. போர் நடந்த எல்லா மக்களும் தானே, அதாவது மக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு தானே இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. ஆமா, சொல்றீங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா பாகிஸ்தான், நாங்க ஏன் அதை சொல்றோம், பாகிஸ்தான்ல போர் தொடக்குறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ல சண்டை போடுறோம் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய பொருளாதார ரீதியா அட்டாக் பண்ணி அவங்கள வந்து மிரட்டி பாக்குறாங்க. எந்த மக்களையும் நேரடியா போய் அட்டாக் பண்ணி அப்பாவி மக்கள் மேல இது பண்ணி போர் தொடுக்க வைக்கிறது சொல்லி இந்தியா ரெடி பண்ணல. ஆனா பாகிஸ்தான் நேரடியாவே மக்கள் அட்டாக் பண்றாங்க. இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள வித்தியாசமா இருக்கு. அப்ப இந்தியா என்ன முடிவு எடுக்குது அப்படின்னா, பாகிஸ்தானை டைரக்டா அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எடுக்குது. கராச்சியில நேற்று வந்து கராச்சி ஏர்போர்ட் எல்லாம் மூடிட்டு சொல்றாங்க, போர்ட்லாம் மூடனா சொன்னாங்க. ஆனா கடைசி காலைல இருந்து பார்த்தா கராச்சி இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு ஏத்தாப்புல அட்டாக் நடந்திருக்கு. இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சரி, பாகிஸ்தான் மக்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் தெளிவா யோசிப்போமே. அப்பாவி மக்கள் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த மக்கள் ஏன் கொடி பிடிக்கல? அதுல ஒரு சில மக்கள் கொடி பிடிக்கிறாங்க, இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுக்க கூடாது, இந்திய மக்கள் வந்து நம்ம எல்லாம் ஒண்ணு, அவங்களோட நம்ம இருக்கோம் வைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. அப்ப அது எல்லா மக்களும் அதை ஒன்னா செஞ்சியே சொல்லல. அந்த நாட்டினுடைய பிரதமர் நாங்க போர் தொடுக்க தயார் அது இதுன்னு பேசுறாரு. பின்னாடி உங்ககிட்ட யார் சப்போர்ட் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நீ இவ்வளவு தைரியமா பேசுற. ஆனா உனக்கு யார் சப்போர்ட் இருக்கான்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியும். ஆனா இங்க உள்ள எந்த உலக நாடுகளும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசவும் மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவினுடைய வலிமை அனைவருக்கும் தெரியும். இந்த நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்துல இந்தியா போயிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு வலிமையான நாடா இந்தியா இருக்குன்னு தெரியும். அந்த நாடை யாரும் பழச்சிக்கவும் மாட்டாங்க. இப்படிதான் ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து பம்புழுத்து சண்டை செய்யும் போது அமெரிக்கா, அப்போ இருந்த அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு வந்துச்சு. நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி இந்தியாவை கிட்டத்தட்ட அழிக்கிற ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு பாகிஸ்தான் இருந்ததுனால ஓகே இருந்தாங்க. அப்போ உள்ள ஆட்சிகள் வேற. அப்போ வந்து ரஷ்யா நமக்கு கை கொடுத்து நம்மளுடைய நட்பு நாடா இருந்த ரஷ்யா நமக்கு உதவி பண்ணி அத்தனை நாடுகளையும் கதற விட்டுச்சு. இது ஒரு காலம்.
ஆனா இன்னைக்கு இந்தியாவை அழிக்கணும்னு நீ நினைச்சாலே உன்னை வரைபடத்துல இருந்தே காணாம வைக்கணும். அதான் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதமரா இருந்த டைம்ல இந்தியால ஒரு பகுதி, அதாவது ஏதாவது ஒரு பகுதி நீங்க அழிக்கணும்னு நினைச்சா கூட அப்படி அழிச்சிங்கன்னா, அப்படி அதை தொட்டீங்கன்னா அடுத்த நாள் உலக வரைபடத்துல பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும் அப்படிங்கிறத மிக தெளிவா ஆணித்தரமா அப்ப வந்து முன் வச்சாரு. அது வந்து பாகிஸ்தானியர் கொஞ்சம் கம்மன் இருந்தாங்க, அப்ப சில விஷயங்கள் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா முடிவு கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியா வார்க்கு தயாராகிட்டாங்க. எப்ப வேணாலும் பாகிஸ்தானுக்கு எண்டு கார்டு போட்டு மொத்தமா மூடுறதுக்கான வழியாகும். பாகிஸ்தான் மக்கள் உண்மையிலே அப்பாவி மக்கள்லாம் இருக்காங்க, அவங்க நீங்க பத்திரமா சேஃபா இருங்க. ஏன்னா உங்க நாட்டினுடைய பிரதமர் அமைச்சர்கள் எல்லாம் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம வந்து பாரு, மோதி பாரு, தொட்டு பாருன்னு பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அமெரிக்கா இருந்துச்சு, எல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருந்துச்சு, வாய் விட்டீங்க, சவுடால் விட்டீங்க, ஆனாலும் தோத்து போயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கு. இந்தியாவை எதிர்த்து பேசணும்னு நினைச்சாலே நீங்க இருக்க மாட்டீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க வந்து எப்படி சொல்றது, யானையை பார்த்து இங்க கீழே இருக்க எலி வந்து கத்திட்டு ஓடுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்தியாங்கிற வலிமை உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே நீங்க பண்றது மிகப்பெரிய ஆபத்துல முடியும். அதனாலதான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே RIP பாகிஸ்தான், 1947 இருந்து 2025 பாகிஸ்தானுக்கு எண்டு கார்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லல. பேஸ்புக்ல மிக பிரபலமா இந்த இது வந்து போயிட்டு இருக்கு. எல்லாரும் பேஸ்புக்ல, ஸ்டேட்டஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானுடைய அரசியல் தலைவர்கள்ட்ட சொல்லுங்க, அந்த நாட்டினுடைய வலிமையான தலைவர்கள்ட்ட சொல்லுங்க, இந்தியாங்கிற வலிமையான நாடு இருக்கு, அதுக்கு பின்னாடி வலிமையான தலைவர் மோடி அவர்கள் இருக்காங்க, இந்தியா கிட்ட அனைத்து அணு ஆயுதங்களும் இருக்கு, 4 பட்டன் அமுக்குனா 4 நிமிஷத்துல பாகிஸ்தானை முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு இந்திய ராணுவம் சொல்லுது, இந்திய மக்கள் சொல்றாங்க, இந்தியாவில் எல்லாரும் சொல்றாங்க. இந்த முட்டு கொடுத்து தர்றாங்க பாருங்க இங்க இருந்துகிட்டு, அவங்களாம் பாவம். அப்ப பாவங்கிறவன் எதுக்கு 30 அப்பாவி மக்கள் சுற்றுலாக்கு போகும்போது சுட்டு கொண்டதை பேசவே மாட்ற? கலட்டு, உன்னுடைய பேண்ட்டை கலட்டு, நீ என்ன இது, நீ என்ன மதம், உன் பேர் என்ன, நீ முஸ்லீம் இல்லைன்னா உடனே உன்னை சுட்டு கொண்டாங்க, அந்த இதை பத்தி கேட்டு கொண்டிருக்காங்களே, அதை பார்த்துட்டு வந்து அந்த அவங்களுடைய குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள் வந்து சொல்றாங்களே, அப்ப சொல்லி நீ நம்பாம அதை பத்தி பேசாம இருக்கிற சில அயோக்கிய நாய்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தற்கூரி நாய்களை வச்சுக்கிட்டு இந்தியாவில ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக விரைவில் பாகிஸ்தானுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு, இங்க உள்ள சில திருட்டு கம்முனாட்டிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள களை எடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.